தாய் வீடு ஜனவரி 2026 முதல் மூவர் நூல் வெளியீட்டரங்கம். வாசிப்பவர் கந்தசாமி கங்காதரன். தாய் வீடு பத்திரிகையின் புதிய வெளியீடான முதல் மூவர் நூல் வெளியீட்டரங்கம் டிசம்பர் 6ஆம் நாள் ஸ்காபரோ வில்லேஜ் சனசமூக நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது. நூலாசிரியர் பேராசிரியர் சொர்ணவேல் மிச்சிகன் நகரிலிருந்து வந்து நேரடியாக கலந்து கொண்டார். நிகழ்ச்சி கனடாவின் முதற்குடிகளின் நிலத்தில் நடைபெறுகின்றது எனும் நில உடைமையை ஏற்பதோடு ஆரம்பமானது. பேராசிரியர் சொர்ணவேலின் ஆசிரியரும் புனே திரைப்பட கல்லூரியில் பேராசிரியராக கடமையாற்றி பல திரைப்பட மேதைகளை உருவாக்கியவருமான சதீஷ் பகதூரை நினைவு கூர்ந்து அவையோரும் எழுந்து நின்று அகவணக்கம் செலுத்தினார்கள். 2025 நவம்பர் 26 அவரது 100வது பிறந்த நாள் நினைவு. அதன் பின்னர் எழுத்தாளர் பொன்னையா விவேகானந்தன் தொடக்க உரையை நிகழ்த்தினார். நூலின் முக்கியத்துவத்தையும் தாய்வீட்டின் தொடர்ச்சியான பங்களிப்பையும் பொன்னையா விவேகானந்தன் எடுத்துரைத்தார். இதுவரையில் இவ்வாறு ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய சினிமா மேதைகள் பற்றிய ஆய்வு நூல் தமிழில் வெளிவரவில்லை என்பதனையும் எடுத்துரைத்தார். விழாவுக்கு தலைமை வகித்த ரதன் முதல் மூவரில் பேராசிரியர் குறிப்பிட்ட லூயிஸ் புனுவல் பற்றி விரிவாக கூறினார். அரசியல் இயக்குனர் விம் வெண்டர்ஸ் பற்றியும் உரையாற்றினார். இறுதியாக பேராசிரியர் சொர்ணவேல் முதல் மூவரான லூயிஸ் புனுவல், ராபர்ட் பிரசோன், யசீரோ ஓசு பற்றியும் விம் வெண்டர்ஸ் பற்றியும் விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் உரையாற்றினார். அவர்களின் முக்கியத்துவத்தை பற்றியும் அவர்களது படங்களை பார்க்க வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் தெரிவித்தார். பேராசிரியர் சொர்ணவேலின் உரை மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஏறத்தாழ 90 நிமிடங்களில் ஒரு சீரிய நூல் வெளியீடாக முதல் மூவர் நூல் வெளியீடு அமைந்திருந்தது. புலம்பெயர் படைப்பாளிகளுடன் ஒரு கலந்துரையாடல். டிசம்பர் 6, 2025 அன்று மிச்சிகன் பல்கலைக்கழக ஊடகவியல் சினிமா கோட்பாட்டு கற்கை நெறி பேராசிரியர் சொர்ணவேல் ஈஸ்வரன் அவர்களுடனான டொரண்டோ வாழ் தமிழ் திரைப்பட படைப்பாளிகள், இயக்குநர்கள், விமர்சகர்கள், ஆர்வலர்களின் சந்திப்பொன்று நடைபெற்றது. இன்றைய சுயாதீன தமிழ் திரைத்துறை பற்றிய கலந்துரையாடலாகவே ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு ஈழத்தமிழ் திரைத்துறை வளர்ச்சியில் உள்ள தடைக்கற்கள், சிக்கல்கள் பற்றிய ஆய்வாகவும் அமைந்தது. ஈழத்தில் தமிழ் திரைப்படங்கள் எடுப்பதற்கான அனுமதி பெறுவதில் உள்ள சிக்கல்களும் முன்வைக்கப்பட்டன. திரைக்கதை சிங்களத்தில் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு தரப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை இலங்கையில் அனுமதி வழங்கும் அரச நிறுவனமான இலங்கை திரைப்பட கூட்டுத்தாபனம் முன்வைத்திருக்கின்றது. திரைக்கதையில் தங்களுக்கு ஒவ்வாத விடயங்கள் சேர்க்கப்பட்டு விடுமோ எனும் ஐயம் இருந்தால் படப்பிடிப்பின் போது திரைப்பட கூட்டுத்தாபனத்தால் அனுப்பப்படும் ஒரு சிங்கள இயக்குனரும் பிரசன்னமாவார். அவர் மானிட்டருக்கு அருகில் அமர்ந்து காட்சிகளை உன்னிப்பாக கவனிப்பார். ஒவ்வொரு காட்சியும் அவருக்கு விளங்கப்படுத்தப்பட வேண்டும் என்ற கட்டாயம் உண்டு. இதன் பின்னரும் தணிக்கை கட்டுப்பாடுகளும் உண்டு என்றும் தெரிவிக்கப்பட்டது. தாய்வீடு பத்திரிகை சார்பாக நடைபெற்ற இந்த 2 மணி நேர கலந்துரையாடலில் புலம்பெயர் படைப்புகளுக்கான பார்வையாளர்கள் யார் என்ற கேள்வியும் எழுந்தது. சீரிய படங்களை புலம்பெயர் மக்கள் பார்க்க தயங்குகின்றனர். அதேவேளை இந்த படங்களுக்கான வெளியாக சர்வதேச திரைப்பட விழாக்களே உள்ளன. பிரதான சர்வதேச திரைப்பட விழாக்கள் தமிழ் தேசியம் சார்ந்த விடுதலை போராட்டம், போராளிகள் சார்பான படங்களை திரையிட மறுக்கின்றன என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. தேசியத்தை மறுத்து சிங்கள ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவு குரல் எழுப்பிய அசோக கந்தகமவின் இனி அவன் என்ற தமிழ் திரைப்படம் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது. அதே சமயம் வெளிவந்த பிரசண்ட விதானகேயின் பிறகு என்ற இருமொழி படம் அதே விழாவில் திரையிடப்படவில்லை. இப்படம் தமிழ் மக்களுக்கு சார்பானது என்பது குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டு டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் ஜெஃப்னா பாய் என்ற திரைப்படம் திரையிடப்பட்டது. இந்த படம் பிரான்ஸ் வாழ் விடுதலை புலிகள் சார்ந்தோரை மோசமாக சித்தரித்து விமர்சித்திருந்தது. சர்வதேச திரைப்பட விழாவின் அளவுகோல் புலம்பெயர் ஈழ திரைத்துறைகளை பொறுத்தவரை விளங்கிக் கொள்ள முடியாததாகவே உள்ளது. இலங்கையில் இன்று தயாரிக்கும் திரைப்படங்கள் இந்திய வணிக சினிமாவின் மறு வடிவமாகவே உள்ளன.
படைப்பாளிகளுள் பலர் சிறந்த நாவல்களை வாசிப்பதில்லை, ஒரு சீரிய திரைத்துறையை நோக்கி அவர்கள் நகர முயலவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. வெகுசன மக்களை கவர்வதற்கு வெவ்வேறு வகை பாணிகளை அவர்கள் கையாளலாம் என்றும் கலந்துரையாடலில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. புலம்பெயர் படைப்பாளிகள் பலர் தங்களுக்கு கிடைக்கும் திரைப்பட கல்வி வசதியை பயன்படுத்துவதில்லை, அதனால் பலரது திரைப்படங்கள் பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை. இதனால் உண்மையில் சீரிய படங்களை இயக்கும் படைப்பாளிகள் தங்களது படங்களை மக்களிடம் கொண்டு செல்ல முடியாத நிலையில் உள்ளார்கள். மறுபுறத்தில் எங்களது கதைகளுக்கு நிகரான அல்லது நெருக்கமான படங்களாக லத்தீன் அமெரிக்க படங்கள் உள்ளன, அவற்றை நாங்கள் பார்ப்பதில்லை. வோல்டர் சலஸின் ஐ ஆம் ஸ்டில் ஹியர் போன்ற படங்களை உதாரணமாகவும் கூறப்பட்டது. ஆர்மேனிய இனப்படுகொலைக்கு பின்னரான 3ஆம் தலைமுறை ஆர்மேனியரான அட்டம் எகோயன் துருக்கியரால், அதாவது உதுமானிய பேரரசால் ஆர்மீனியர் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலைகள் பற்றிய பல படங்களை இயக்கியுள்ளார். அவர் ஒரு கனேடியர். மிகச்சிறந்த போர் பற்றிய படங்களுள் இன்சென்டிஸ் என்ற படமும் உள்ளது. இதுவும் டெனிஸ் வில்னோவ் எனும் ஒரு பிரெஞ்சு கனேடியரால் இயக்கப்பட்ட படமாகும். இன்று கனடாவில் மத்தியில் பல இயக்குநர்கள், திரை கதாசிரியர்கள் உள்ளனர். அவர்கள் பல கதைகளை கூற காத்திருக்கின்றார்கள். நாங்கள் ஆரோக்கியமாக திரைப்படம் என்ற ஊடகத்தை நகர்த்துவோமாயின் எம்மால் உலகுக்கு எமது வலிகளை உணர்த்த முடியும். நன்றி.